அவனும் ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கிட்டானாமா. அப்புறம் வந்து அவனையே விளாண்டுக்கிறானாமா. வந்து அதில் மூடி வச்சு அப்புறம் மூடி வச்சுட்டு அப்படியே நல்லா இருந்தாமா. அப்புறம் வந்து மூடியை தோண்டு பார்க்குறேன், என்னடா இங்கோட கிணறு வச்சிருக்கேன், நானும் வரேன்டா. இதுவும் பேசுறான் புதுசா இருக்குதா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனைய கூப்பிட்டான். அப்புறம் வந்து அப்புறம் வந்து இந்த கலர்லாம் நல்லா இருக்கும்டா, பேசுறா வாடா அப்படின்னு சொன்னான். அப்புறம் வந்து நிறைய வந்துச்சாமா தண்ணியில. அப்புறம் வந்து பைக்ல ஏறிக்கிட்டானாமா அவன். அந்த பைக்ல ஏறி அவன் வந்து அவன் விளாண்டுருந்தானாமா, உட்காந்து உட்காந்து இப்படி இப்படி சுத்தி சுத்தி. அப்புறம் பைக்கும் விழுந்தது. ஏய் ஜாலி ஜாலி அப்படின்னு சொன்னானாமா ரவுண்ட் அடிச்சுட்டு. அப்புறம் வந்து பேரமனு நீ அந்த வழியா பண்ணது அப்படின்னு சொல்லி கவலையா அடிச்சுட்டான் மேல. அப்புறம் வந்து சரிடா ஃப்ரெண்ட்ஸா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனைய கை குத்திட்டு வீட்டுக்கு போய் தலையை தோட்டிட்டோம். மறுபடியும் தண்ணியில அலாண்டு போயிடுறான். ஆனாடா சிம்பிள். எப்படி கதை? அப்புறம் வந்து மறுபடியும் துப்பாக்கி சுடுறான் நம்ம டிகு 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 அப்படின்னு. அப்புறம் வந்து கடல்ல அந்த பேரமான சுட்டு சாக வச்சுட்டான். அப்புறம் வந்து ரத்தம் தண்ணியா மாறிடுறான்மா. அப்புறம் வந்து எதுக்கு ரத்தம் தண்ணியில இருக்கு? அவனே நான் பேரமான சுட்டுட்டேன், அதனாலதான் ரத்தம் தண்ணியா இருக்கு அப்படின்னு சொன்னான்டாமா. யார் சுட்டுது? அதையவே சுட்டுக்கிச்சாமா. அந்த இதையவே போனா. அப்புறம் வந்து ரத்த தண்ணியா இருந்துச்சாமா. யாரு ரத்த தண்ணி இருந்துச்சு? அது வந்து அவனே பயிரமான சுட்டுட்டானாமா, அதனாலதான் ரத்த தண்ணீர இருந்துச்சு. அவனைய போய் ஆபத்துல கூட்டு போயிட்டானாமா அப்படின்னு சொல்லி ஆபத்துல மேல கூட்டிட்டு போயிட்டான். அப்ப வந்து மூச்சு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி உயிரோட தான் இருந்தான். அவன் வந்து அவன் உயிர் வந்து அவன் கையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனைய சுட்டுட்டானாமா. அப்புறம் வந்து ரத்த தண்ணியா இருந்துச்சாமா. மறுபடியும் எதுக்கு நான் ரத்த தண்ணியில இருக்கேன்னு மறுபடியும் பார்த்து சொன்னான். யார் சுடுறா? நானே சுடுறேன் அப்படின்னு சொன்னான். அந்த ஆளுக்கும் சொத்துட்டான், டிகு 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 அப்படின்னு சொத்துட்டான். அவனும் ரத்த தண்ணியா மாறிட்டான். அவன் வந்து ஜாமியா மாறிட்டானாமா. யாரு? அந்த ஹல்க் மேல ரத்த தண்ணியா மாறி ஜாமியா மாறிட்டானாமா. அப்ப வந்து பேரமேன் வந்து மீன் ஜாமியா ரத்த தண்ணியில இருந்துச்சுல்ல, அதே மாதிரி அந்த பேரமேனை கடிக்க வருது அப்படின்னு கடிக்க வருது. எப்படி அப்படின்னு கடிக்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹல்க்கும் பேரமேனும் சண்டை போட்டு ரத்த தண்ணியில அனுப்பிச்சு. அது கோலப்பொடிடா, நிஜமாலுமே ரத்த கலர் தண்ணி இருந்துச்சு. கோலப்பொடி அது ஒழுகிட்டு இருந்துச்சுல, அதான் ரத்த தண்ணி. அது வந்து அப்படின்னு சொல்லி என்ன ரத்த தண்ணி கீழே இருக்குன்னு அப்படின்னு சொல்லி, அப்பனா இன்னும் ரத்த தண்ணியா அப்படின்னு சொல்லி அவனும் செத்துட்டான். அப்புறம் வந்து அவன் வந்து ஆபத்துல கூட்டு போனானே
மறுபடியும் அவனே சுட்டுட்டானாமா அந்த பேரமேன. ம் அப்புறம் கீழே விழுந்துட்டானாமா. பேரமேனு என்னடா கீழே விழுந்துட்டேன், ஒருவேளை செத்துட்டானா அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி நெஞ்சு வாங்கினாமா. அப்புறம் அவன் கல்ல போய் அப்படி அப்புறம் அல்ல விழுந்துட்டானாமா. ரத்த தண்ணி ஒழுகுச்சு இல்லம்மா, அதுல போய் விழுக்குட்டாமா. அவன் செத்துட்டானா, அவன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி அவன் கடல்ல அவனே ஜாலியா விளாண்டுருக்கிறான். ஆடாதான் கதை முடிஞ்சிச்சா? ஒன்னும் கதை இருக்குது. அவனே இறந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பேர மேல எத்தி டிக்கு 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 அப்படின்னு சொல்லி அவனே சுட்டுட்டான்டாமா. அப்புறம் அதை துப்பாக்கி வச்சு அது அதுக்கு மேல காப்பாத்திட்டாமா அப்படின்னு சொல்லி அவனே தூக்குறானாமா. அப்புறம் அவனே கட்டி பிடிச்சிக்கிறானாமா. கட்டி பிடிச்சி அந்த இதுல போய் நின்னுக்கிட்டு அப்புறம் தூக்கி தூக்கி விளாண்டுருந்தாங்கம்மா. தூக்கி தூக்கி அப்புறம் தண்ணிக்குள்ள விழுறாதாமா. அப்புறம் தைல ஏறி வந்துச்சாமா. அப்புறம் இப்படி மேல இப்படி தூக்கி மேல போட்டு விளாண்டாலாமா. அப்புறம் அவங்க செல்லமா விளாண்டானாமா. அப்புறம் மாடும் காண போயிடுறானாமா. அப்புறம் அவன் கூடயே தூங்கினாலாமா கனவு கண்டு.